2020 வந்த கூட்டல் விருது கேள்வி. ஒரு மலர் பாத்திரத்தில் செம்மலர் செடிகளையும் வெண்மலர் செடிகளையும் கொண்ட 50 நிறைகள் உள்ளன. ஓகே, ஒவ்வொரு நிறையிலும் இரு அந்தங்களிலும் ஒரு செம்மலர் செடி வீதம் இருக்கும். அதே வேளை ஒரு செம்மலர் செடி வீதம் இருக்கும். அதே வேளை ஒவ்வொரு அடுத்துள்ள இரு செம்மலர் செடிகளுக்கு இடையேயும் ஒரு வெண்மலர் செடி வீதம் உள்ளது. ஓகே, அந்த மாதிரி முதல் நிறையில 13 இருக்கு. ஓகே, 2 அந்தங்கள்லயுமே செம்மலர் செடி இருக்கு. ஆகவே 2 அந்தங்கள்லயுமே செம்மலர் செடி இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று செம்மலர் செடி. ஆகவே இங்க செம்மலர் செடி, அடுத்து வெண்மலர் செடி, அடுத்து செம்மலர், அடுத்தது வெண்மலர், அதற்கு அடுத்து செம்மலர் செடி, அடுத்தபடியா வெண்மலர் செடி. மொத்தமா 13 தானே இருக்கு. ஆகவே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இதுதான் அங்க இருக்கிற ஆர்டர். சரியா? செம்மலர் செடி வெண்மலர் செடியோட ஆர்டர். பிங்க் கலர்ல செம்மலர் வெண்மலர் செடியும் சிவப்பு நிறத்துல செம்மலர் செடியும் யூஸ் பண்ணிருக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக முதலாவது நிரையில 13 செடிகள் உள்ளன. 2 அந்தங்கள்லயுமே யாரு இருக்கா? செம்மலர் செடிகள் தான் இருக்கு. ஒன்று விட்டு ஒன்று வெண்மலர் செடி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, முதலாவது T1 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, T1 சமன் 13. ஓகே, முதல்ல கேள்வி, முதலாம், இரண்டாம், மூன்றாம் நிறைகளில் உள்ள மலர் செடிகளின் எண்ணிக்கையை முறையே எழுதுக. அடுத்து சொல்லி இருக்கிறாங்க, அதற்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு நிலையிலும் முந்த நிலையிலும் பார்க்க ஒரு செம்மலர் செடியும் ஒரு வெண்மலர் செடியும் அதிகமாக உள்ளன, கூடுதலாக உள்ளன. ஓகே, இங்க செம்மலர் செடி எத்தனை இருக்கு, வெண்மலர் செடி எத்தனை இருக்குன்றத கவுண்ட் பண்ணி எழுதுவோம். 1 2 3 4 5 6 7. 7 செம்மலர் செடியும் 6 வெண்மலர் செடியும் இருக்கும். அதுதான் முதலாவது ரோல. அந்த மாதிரி அடுத்தடுத்த ரோல என்ன செய்யுது, ஒரு செம்மலர் செடியும் ஒரு வெண்மலர் செடியும் அதிகரிக்க போகுது. ஆகவே T2 இரண்டாவது வரிசையில 13ஓட ஒரு செம்மலர் செடி கூட்டுனா 14, ஒரு வெண்மலர் செடி கூட்டுனா 15. அந்த மாதிரி மூன்றாவது வரிசையில இருக்கும் மலர் செடிகளின் எண்ணிக்கை இதோட 2 கூடும். ஆகவே எத்தனை மொத்தம் 17ஆக இருக்கும். இதுதான் முதலாம், இரண்டாம், மூன்றாம் நிறைகளில் உள்ள மலர்களின் எண்ணிக்கையை முறையே தருக. T1 13, T2 15, T3 17. 28ஆம் நிறையில் உள்ள மலர் செடிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல T1 T2 T3 அதற்குரிய தொடர்பை எழுதி Tn பொது உறுப்புக்குரிய தொடர்பை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா T1க்குரிய தொடர்பு எழுதுவோம். அதற்கு முதல்ல யாரை நம்ம கண்டுபிடிக்கணும்? பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? இரண்டாம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கிறேன். 15ல இருந்து 13 கழித்தா உங்களுக்குரிய விடை 2ன்னு கிடைக்கும். பொது வித்தியாசம் 2. ஆகவே 2 தர 1 அதனுடன் எந்த பெருமானத்தை கூட்டும் போது 13 வரும்னு பார்க்கணும். 2 2 2ஓட 11 கூட்டுனீங்கன்னா 2ஓட 11 கூட்டுனா 13 கிடைக்கும். அந்த மாதிரி T2க்குரிய தொடர்பு எழுதலாம். 2 தர 2 2 4 4ஓட 11 கூட்டுனீங்கன்னா 15 கரெக்டா வருது. அந்த மாதிரி T3 மூன்றாம் உறுப்பு 2உடன் 3ஐ பெருக்கி 3 6 6உடன் 11ஐ கூட்டும் போது 17 கிடைக்கிறது. இதே மாதிரி Tnக்குரிய தொடர்பு எழுதணும்னா 2 தர n 2 தர n சக 11ஆக இருக்கும். பாருங்க, 2 மாறாம இருக்கு, நேர் 11ம் மாறாம இருக்கு. அதை அப்படியே போட்டுட்டு இந்த உறுப்பிற்குரிய பெருமானத்தை பெருக்கல் பிணைப்பில் எழுத வேண்டும். கேட்கப்பட்டுள்ள கேள்வி 28ஆம் நிலையில் உள்ள மலர் செடிகளின் எண்ணிக்கை. ஆகவே T28 எண்ணிற்கு பதிலாக 28ஐ பிரதியிடும் போது 2 தர 28 சக 11. 2 தர 28 சக 11. 28 56 அதனுடன் 11ஐ கூட்டும் போது உங்களுக்குரிய விடை 67 அப்படின்னு கிடைக்கும். சரியா? 28 56 அதனுடன் 10ஐ கூட்டினால் 66 ஒன்றும் 67. ஆகவே 28ஆம் நிலையில எத்தனை மலர் செடிகள் இருக்கும்? மொத்தமா 67 மலர் செடிகள். 67 மலர் செடிகள் இருக்கும். சரி, அந்த மாதிரி 90லும் குறைவாக மலர் செடிகள் இருக்கும். எத்தனை நிறைகள் உள்ளன? ஓகே, 28வது நிறையில் உள்ளது நமக்கு இப்ப தெரியும் தானே. 28வது நிறையை வைத்துக் கொண்டு 90வது நிறையை விட குறைவா எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரியா?
இலகுவான விடயம்தான். இது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா 2019ல வந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட கேள்வி. இப்போ நான் எழுதுறேன். 28 அதாவது T28ல நமக்கு வந்து மொத்தமா 67 செடிகள் இருக்கு. அந்த மாதிரி T29ல எத்தனை இருக்கும்? 2 தானே அதிகரிச்சுக்கிட்டு போகுது. 69 செடி. T30 71, T31 73, T32 75. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா T33 77, T34 79, T35 81, T36 83, T37 எழுதுனோம்னா 85ன்னு வரும். T38 87, T39 89ன்னு வரும். சரியா? T39 89ன்னு வரும். இதே நீங்க T40 எழுதுனீங்கன்னா அது வந்து 89ஓட 2 கூட்டினா 91 வந்துரும். 91 நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? தேவையான விடயங்களை மட்டும் இங்க கருதுனோம்னா போதும். 90லும் குறைவாக மலர்ச்செடிகள் இருக்கும் எத்தனை நிறைகள் உள்ளன? நமக்கு இருக்கிற ரெஃபரன்ஸை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி எழுதுறோம். இதுக்கு இன்னும் மேலதிகமான முறைகள் இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது, உங்களுக்குரிய விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலும் முறைகள் இருக்கு. ஆனா அதை விட இந்த முறையும் ஒரு மாதிரி கரெக்டான முறை தான். சரியா? நான் உங்களுக்கு அடுத்த முறையும் இதே கேள்வியில சொல்லித்தாரேன் என்ன மாதிரி அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. 67, 69 இப்படியே நீங்க 2 கூட்டிட்டு போனீங்கன்னா 39வது வரிசையில பாத்தீங்கன்னா 89 மலர்கள் இருக்கும். இப்ப 40வது வரிசையை நம்ம கருதும் போது அங்க 91 மலர்கள் வந்துடும். 91 மலர் செடிகள். அது நமக்கு தேவையில்லை தானே. 40 மலர் செடிகள் இருக்கிற வரைக்கும் தான் 90 மலர் செடிகள் இருக்கிற வரைக்கும் உள்ள பெருமானங்கள் தான் நமக்கு தேவை. ஆகவே அதனை மாத்திரம் கருத வேண்டும். ஆகவே 90லும் குறைவாக மலர்ச்செடிகள் இருக்கும் எத்தனை நிறைகள் உள்ளனன்னு கேட்டீங்கன்னா 39 நிறைகள். T39 தானே 90 விட குறைவா இருக்கு. ஆகவே 39 நிறைகள் அப்படின்னு விடையை எழுதலாம். அல்லது இந்த கேள்வி இன்னொரு மெத்தட்லயும் செய்யலாம். அதையும் நான் சொல்லி தெரியும். பொது உறுப்பு நமக்கு தெரியும். அந்த பொது உறுப்பை வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை அணுக முடியும். அது என்ன மாதிரின்னு பாத்தீங்கன்னா TN தொடர்பு நமக்கு தெரியும். இங்க சொல்லியிருக்கிறாங்க 90லும் குறைவாக மலர்ச்செடிகள் இருக்கும் எத்தனை நிறைகள் உள்ளன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க TNக்கு பதிலா 90 பிரதியிடணும். TNக்கு பதிலா 90 பிரதியிடணும். அதாவது TN வந்து 90லும் குறைவாக இருக்கணும். TN சிறிது 90லும், TN சிறிது 90லும். இவ்வாறுதான் இதற்குரிய சமநிலையை உருவாக்க வேண்டும். இந்த சமநிலையை தீர்த்து இதற்குரிய எண் பெருமானத்தை எடுக்கும் போது உங்களுக்குரிய விடை கிடைக்கும். TNக்குரிய தொடர்பு நமக்கு தெரியும் தானே. 2n சக 11. இது வந்து பெரிது 90லும். ஆகவே இதை சுருக்கும் போது 2n வந்து 90ல இருந்து 11 கழிக்கணும். இங்க கூட்டப்பட்டிருக்க 11 வலப்பக்கமாக கொண்டு செல்லும் போது கழிக்கப்படும். 2n சிறிது, பாருங்க சுருக்குனீங்கன்னா என்ன பெருமானம் வரும்? 90ல இருந்து 11 கழித்தா 79. ஆகவே என்னுடைய விடை 79ஐ 2ஆல் வகுக்க வேண்டும். திரும்ப சொல்றேன் பாருங்க. இங்க வந்து 90லும் குறைவாக, அதாவது TN வந்து 90 விட சிறியதாக இருக்கணும். சமநிலை வந்து TNஐ நோக்கி சிறிய பெருமானம் வர மாதிரி இருக்கணும். அதற்கு TN அந்த பெருமானம் 2n சக 11 தானே. சமன்பாடு மாதிரியே இதை தீர்க்கலாம். கூட்டப்பட்டிருக்கு 11 வலப்பக்கமாக கொண்டு வந்து கழிக்கப்படும். 2n இங்க பெருக்கப்பட்டிருக்கு தானே. இந்த பக்கமாக வாக்கும் போது n சிறிது 79 2ஆல நீங்க சுருக்கும் போது 39.5ன்னு வரும். n வந்து 39.5 விட சிறிய பெருமானம். ஆகவே n எடுக்கக்கூடிய பெருமானம் 39. அதுதான் நம்ம இதற்கு முந்தைய மெத்தட்லயும் கண்டுபிடிச்சோம். 90லும் குறைவாக மலர்ச்செடிகள் இருக்கும் எத்தனை நிறைகள் உள்ளன. உங்களுக்கு இந்த மெத்தட் அவ்வளவு டஃபா இருந்தா நீங்க இதற்கு முந்தைய மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஆனா இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான மெத்தட். ஓகே, ஸ்டாண்டர்டான மெத்தட். என்ன செய்யறோம்? சமநிலையை இதற்கு பொருத்தமான மாதிரி நமக்கு எழுத தெரியணும். TN 90லும் குறைவாக இருக்கணும் மலர்ச்செடி. அவ TN 90 விட குறைவா இருக்கணும்னு எடுத்தீங்கன்னா அந்த சமநிலை என்ன சமநிலைன்னு பாத்தீங்கன்னா n சிறிது 39.5லும் அப்படின்னு கிடைக்கும். ஆகவே n வந்து 39.5ஐ விட சிறிய பெருமானம். ஆகவே 39.5ஐ விட சிறிய முழு எண் பெருமானம்
எண் வந்து 39. ஆகவே 39 நிறைகள். சரியா? 90லும் குறைவாக 39 நிறைகள்ல செடிகள், மலர் செடிகள் உள்ளன. அதுதான் அதற்குரிய விடையாக இருக்கும். சரி, 4வது பகுதியை பார்ப்போம். மலர்பாத்தியில் உள்ள மலர் செடிகளின் மொத்த எண்ணிக்கையை காண்க. ஓகே, மொத்த எண்ணிக்கைக்கான மொத்தம் எத்தனை நிறைகள் இருக்கு? 50 நிறைகள் இருக்கு. ஆகவே எஸ் என் சமன் எண்ணின் கீழ் 2 ஏ சக எல். ஏ சக எல். எண்ணுக்கு பதிலா நீங்க 50 பிரதியிடணும். சரியா? எண்ணுக்கு பதிலா எஸ் 50 தானே கண்டுபிடிக்க போறோம். 50 செடிகள், 50 நிறைகள் உள்ள மலர் செடிகளின் மொத்த எண்ணிக்கை. அதற்கு முதல்ல இந்த இறுதி உறுப்பா நம்ம இங்க யாரை கன்சிடர் பண்ண போறோம்? டி 50. 50 உறுப்புகளின் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கும் போது அங்க இறுதி உறுப்பு யாரு? டி 50. அதற்கு பதிலா அந்த தொடர்பை எழுதுவோம். 2n சக 11. இதுதான் டி எண்ணுக்குரிய தொடர்பு தானே. இதுல எண்ணுக்கு பதிலா நீங்க 50 பிரதிட்டீங்கன்னா டி 50 கண்டுபிடிக்கலாம். சரியா? கவனமா இதை விளங்கிக்கணும். இங்க டி 50 கன்சிடர் பண்றோம். சரியா? டி 50, அதாவது 50 நிறைகளின் கூட்டுத்தொகை நம்ம கண்டுபிடிக்கும் போது இறுதி உறுப்பாக 50ஆம் உறுப்பு இருப்பாரு. ஆகவே அவரை கண்டுபிடிக்கணும். பதிலா 2 தர 50 2n சக 11 தானே பொது உறுப்பு. அதுல 2 எண்ணுக்கு பதிலா 50 பிரதியிட்டோம்னா 100ம் 11ம் சேர்ந்தா 111. 111 எண்ணுக்கு பதிலா இப்ப 50 போடுவோம். இஸ் 50 சமன் 50ன் கீழ் 2 ஏ. முதல் உறுப்பு 13 சக இறுதி உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறோம் 111. இதனை சுருக்கும் போது நமக்கு விடை கிடைக்கும். 50ஐயும் 25ஐயும் சுருக்கலாம். 50 2ஆல சுருக்குனீங்கன்னா 25. 13ஓட 111 கூட்டும் போது 124. 13ம் 111ம் 124. இறுதியாக 124ஐ 25ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் 3100. 3100 மலர் செடிகள் உள்ளன. ஒட்டுமொத்தமாக 50 நிறைகளிலும் சேர்த்து 3100 மலர் செடிகள் உள்ளன. அடுத்து கேட்டிருக்கிறாங்க, பாத்தியில் வெண்மலர் செடிகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க எத்தனை செம்மலர் செடிகள் கூடுதலாக உள்ளன. ஓகே, செம்மலர் செடிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரியா? முதலாவது ரோ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பாருங்க, முதலாவது ரோல வந்து மொத்தமா 13 செடிகள் இருந்தாங்களா? அதுல எத்தனை செம்மலர் இருந்தாங்க? செம்மலர் செடிகள் 7 இருந்தாங்க. வெண்மலர் செடிகள் 6. சரியா? வெண்மலர் செடிகள் 6. ஆகவே இந்த மாதிரி அடுத்த ரோ கன்சிடர் பண்ணோம்னா 2 பேரும் ஒவ்வொன்றும் கூடுவாங்க. மொத்தம் 15 செடி இருக்கும். அங்க எத்தனை செம்மலர் செடிகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 8 இருப்பாங்க. அங்க இருக்க வெண்மலர் செடிகளின் எண்ணிக்கை 7. சரியா? 7 6 7 8 9 இந்த மாதிரி அதிகரித்து கொண்டு செல்கிறது. சரியா? நீங்க என்ன செய்யணும்? இதற்கு அடுத்தபடியா செம்மலர் செடி அல்லது வெண்மலர் செடி யாராவது ஒருத்தவர்கிட்ட கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? செம்மலர் செடியை கண்டுபிடிப்போமா? முதலாவது ரோல 7 செம்மலர் செடிகள் இருக்கிறாங்க. சரியா? 7 செம்மலர் செடிகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி 50வது ரோவ்ல எத்தனை செம்மலர் செடிகள் இருப்பாங்கன்னா ஒவ்வொன்னா கூடிக்கிட்டே போகுமா? ஆகவே இதனுடன் 49ஐ கூட்ட வேண்டும். சரி, இருங்க அதை கிளியரா சொல்லித்தரேன் என்ன மாதிரின்னு சொல்லி. இவர்கள்ல செம்மலர் செடி அல்லது வெண்மலர் செடி இவர்களுடைய எண்ணிக்கைக்குரிய எண்கோளத்தை உருவாக்கி அதனுடைய கூட்டுத்தொகையும் நம்ம தனிப்பட்ட ரீதியாக கண்டுபிடித்து ஆக வேண்டும். சரியா? அதை கண்டுபிடிப்போம். சரி, செம்மலர் செடிகளுக்கு நம்ம கண்டுபிடிப்போம். முதலாவது ரோல 7 இருக்காங்க, அடுத்த ரோல 8 இருக்கிறாங்க, அடுத்து 9, அடுத்து 10, இந்த மாதிரி அதிகரித்து கொண்டே செல்றாங்க. இது செம்மலர் செடி. சரியா? செம்மலர் செடி இவருக்குரிய எண்கோளத்தின் பொது உறுப்பை கண்டுபிடிப்போம். சரியா? T1 நம்ம எழுதலாம். பொது உறுப்பு பொது வித்தியாசம் 1 தானே. பொது வித்தியாசம் 8லிருந்து 7ஐ கழிக்கும் போது உங்களுக்குரிய வித்தியாசம் 1ன்னு கிடைக்கும். ஆகவே ஒரு எண் 1 தர 1 1 தர 1உடன் 6ஐ கூட்டும் போது உங்களுக்கு 7 கிடைக்கும். 1 1 1ஓட 6 கூட்டினா 7. அந்த மாதிரி டி எண்ணுக்குரிய தொடர்பு ஒரு எண் சக 6. ஒரு எண் சக 6 தான் டி எண்ணுக்குரிய தொடர்பு. செம்மலர் செடிகளை மாத்திரம் நம்ம கன்சிடர் பண்றோம். சரியா? செம்மலர் செடிகளை மாத்திரம் கன்சிடர் பண்ணும்போது டிஎன் வந்து ஒரு எண் சக 6. சரியா? இதுல வந்து T50 கண்டுபிடிப்போம். 50வது உறுப்பு நமக்கு தேவைதானே கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க. ஆகவே ஓர் 50 50 50உடன் 6ஐ கூட்டும் போது 56. 50வது ரோல எத்தனை செம்மலர் செடி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 56 செம்மலர் செடிகள் இருப்பாங்க. சரியா? 56 செம்மலர் செடிகள் இருக்கும். இதனை வைத்துக்கொண்டு கூட்டுத்தொகையை கண்டுபிடிப்போம்.
இறுதி வரிசையில செம்மலர் செடிகளின் எண்ணிக்கை 56. இது சுருக்கும் போது 1575 செம்மலர் செடிகள் நமக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த மலர் செடிகள்ல இருந்து செம்மலர் செடிகளை கழிக்கணும். ஆகவே வெம்மலர் செடிகளின் எண்ணிக்கை 1525. ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 செடிகள் தான் ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அவ்வளவுதான் இந்த கேள்விக்குரிய விடை.